Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரோஸ் மில்க் கேக் தான். இது சேல் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்குங்க. 1 kg அளவில் நம்ம ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் எல்லா விதமான எனக்கு தெரிஞ்ச எல்லா சீக்ரெட் டிப்ஸையும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாமல் நல்ல ட்ரையாக சேல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் மில்க் கேக் செய்யலாம். 1 கிலோ ரோஸ் மில்க் கேக் எந்த கேக்காக இருந்தாலும் டீ கேக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சைஸ் வந்து 9 இன்ச் ட்ரேயே கரெக்டாக இருக்கும். ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னா 10 இன்ச் ட்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக தான் போட போகிறேன், அதனால் ரெக்டாங்கிள் ட்ரே யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னென்ன பொருள் எவ்வளோ அளவுன்னு சொல்லி பார்த்துடலாம். தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா 280 கிராம் மைதா, 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இந்த ரெசிபிக்கு பேக்கிங் சோடா கிடையாது. முட்டை வந்து 8 முட்டை தேவைப்படும். மஞ்சள் கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நீங்கள் எக் ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணலாம், அல்லது கையில் உடச்சி ஊற்றி கூட இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. சீனி, எண்ணெய், பால் இதெல்லாம் நான் வந்து மிக்ஸ் பண்ணல எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முதல்ல மைதா மாவோட பேக்கிங் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். முட்டையோட மஞ்சள் கறியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுங்க. டீ கேக்கு, வெனிலா கேக்கு எந்த கேக் செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு முட்டை ஸ்மெல் வருது பார்த்திங்களா, அது வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணாலே போதுங்க. கொஞ்சம் கூட எக் ஸ்மெல்லே இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லேசாக பீட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓவனை 180 டிகிரிக்கு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய பவுலில் முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் வந்து மில்க் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். செம்ம ஃப்ளேவராக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது மில்க் எசன்ஸ். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மில்க் எசன்ஸ் சேர்த்து செய்கிறேன். நீங்களும் டீ கேக்கு இந்த மாதிரி ரோஸ் மில்க் கேக்கில் மில்க் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நம்ம ஷாப்லேயே அவைலபிள் இருக்குது. கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஒரு 4 ட்ராப் அளவுக்கு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு மைல்டான கலர் கிடைச்சாலே போதும். இது லேசாக பீட் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நுரைச்சி வரையில் நம்ம வந்து சீனி சேர்த்துக்கணும், சுகர் சேர்த்துக்கணும். லேசாக கொஞ்சமாக நுரைச்சி வந்துட்டு இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகர் சீனியோட அளவு பார்த்திங்கன்னா 280 கிராம். மைதா எடுத்துருந்து அதே அளவு தான் எடுத்திருக்கோம். இது மைல்டு இனிப்போட நல்லாயிருக்குங்க. சீனியை பவுடர் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது கரையிற வரைக்கும் பீட் பண்ணாலே ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பீடை கூட்ட வேண்டாம், அதே 1 ஸ்பீடில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன்லேயோ ஸ்பேச்சுலாலேயோ அந்த க்ரீமை எடுத்து கவுத்தி பாருங்களேன், கொஞ்சம் கூட விழக்கூடாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம பண்ணிக்கணும். இப்போ நம்ம மஞ்சள் கரு வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு இல்லை, மஞ்சள் கரு மிக்ஸ் ஆனால் போதும். மஞ்சள் கரு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து பீட்டரை எடுத்துக்கலாம். இனி வந்து பீட்டர் தேவைப்படாது, நீங்கள் ஹேண்ட் விஸ்க்கு இல்லை வந்து ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும். எக் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மைதா, பேக்கிங் பவுடர் கலந்ததையும் எடுத்து வச்சுருக்கேன். 150 ml பால் வந்து நான் பேக்கெட் பால் ஹோல் மில்காக இருந்தால் நீங்கள் காய்ச்சாமல் அப்படியே யூஸ் பண்ணலாம். 150 ml 150 ml வந்து வாசனை இல்லாத ஆயில். நான் வந்து கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக முதல்ல கொஞ்சம் பால், எண்ணெய், அப்புறம் ஒரு 2 ஸ்கூப் வந்து மைதா, இதை சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பேச்சுலா அல்லது வந்து ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாவு போடையில் நடுவில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரங்கள் அப்படி தூத்தி விட வேண்டாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அளவு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 பேட்சாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இந்த ரோஸ் மில்க் கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஐட்டங்கள்லாம் சேர்த்தாக்கலாம், அதாவது மாவு பால்லாம் சேர்த்த பிறகு அதோட கலர் குறைஞ்சி போயிடும். ஃப்ளேவர் இருக்கும், நம்ம மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கலர் கொஞ்சம் குறைஞ்சிடும். நிறைய ரோஸ் மில்க் எசன்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதில் ஒரு டிப் என்னென்னா, கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் வந்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த பாலில் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த கலரும் ஒரு மைல்டு பிங்கோடு இருக்கும். இந்த பேட்டர் வந்து ரொம்ப லூஸாலாம் இருக்காது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நான் ஊற்றிலே பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி வந்து விழணும். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், இந்த டீ கேக் பதத்தில் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து டின்னில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு மாற்றிக்கலாம். கேக் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஸ்டாக, அதாவது திக்காக இருக்குது, சாஃப்டாக வரல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எக் மிக்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம மைதா போட்டு கலக்கிறோம் பாருங்கள், ரொம்ப அடின்னு அடித்து கலக்கிறது, இல்லை பீட்ரு யூஸ் பண்ணி கலக்கிறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த வந்து பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். உங்களுக்கு அந்த இது வந்து பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது. நீங்கள் அதை வந்து மாவு சேர்த்த பிறகு எப்போதுமே வந்து ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மேலே கொஞ்சம் சமப்படுத்திக்கலாம், அந்த ஸ்பேச்சுலா வச்சே இப்படி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இதை டேப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்கீவரோ அல்லது டூத் பிக்கோ எடுத்துகிட்டு இப்படி நெருக்கமாக அந்த பேட்டரில் கோடு போட்டிங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகி ஈவனாக பேக் ஆகும். ஒரு பக்கம் வெடிக்கிறது, ஒரு பக்கம் மட்டும் புஷ்ஷுன்னு வர்றது அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று போல் பேக் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஓவனை 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம், அந்த ஓவனில் எடுத்து வச்சுக்கலாம். பேக் மோடில் வச்சுக்க போகிறோம், பாட்டம் ரேக்லேயே வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது மார்பி ரிச்சர்ஸோட ஓவன், அதில் வந்து பேக் மோடி இருக்கும். பாட்டம் ரேக்கில் வச்சுட்டு 180 டிகிரியில், இது நம்ம வந்து 1 kg, அதனால் கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ்லேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸ் பேக் மோடில் வச்சுக்க போகிறேன். நிறைய பேர் சொல்கிறது டீ கேக்கில் ஒரு நல்ல கலர் வர மாட்டேங்குது, இல்லை மேலே பிசு பிசுன்னு இருக்குது. அதுக்குரிய மெயினான ஒரு சீக்ரெட் டிப்ஸ் என்னென்னா, கலர் வர்றது வந்து நம்மளுடைய ஓவனை பொறுத்தது. பேக் மோடில் வைக்கல பொதுவாக வந்து மேலே கலர் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கேக் வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 30 மினிட்ஸ்லேயே சூப்பராக வந்துட்டுங்க, பேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 5 மினிட்ஸ் டோஸ்ட் மோடு மாற்றி வச்சுக்கோங்க. அதே டெம்பரேச்சர் தான், 5 மினிட்ஸ் டோஸ்ட் மோடு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு நல்ல கலர் வரும், அந்த பிசு பிசுப்பும் இருக்காது. கேக் நல்லா பேக் ஆகிட்டு அப்படியே ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு நெட்டோ போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பீஸ் போட்டிங்க அப்படின்னா உடையாமல் பீஸ் போட வரும். நம்ம இன்றைக்கி பார்த்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு உள்ளது. நீங்கள் நல்ல கேக்கு ஹைட்டாக வேணும் அப்படின்னா ஸ்கொயர் டின் யூஸ் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் யூஸ் பண்ணுங்கள், இல்லை 10 இன்ச் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சொதப்பாமல் கேக் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.